வணக்கம். காந்தின்னு ஒரு மனுஷனை குஜராத்ல உருவாக்கினாங்க. இந்த குஜராத்ல உருவாக்கின எல்லா ஆட்களுமே ஏதோ ஒரு அஜெண்டாவோட தான் அவங்கள உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த காந்தி வந்து ஒரு மல்டிலிங்குவல்னு பெருமையா சொல்லிக்குவாங்கல்ல. நான் வந்து ஆணோடையும் இருப்பேன், பெண்ணோடையும் இருப்பேன் அப்படின்னு. நான் அவருக்கு வந்து ஆண்களோட தான் ரொம்ப பிடிக்கும்னு லண்டன்ல படிக்கும்போது அவர் ஆண்களோட தான் இருந்திருக்கிறாரு. அந்த போட்டோக்கள், அந்த வீடியோக்கெல்லாம் அழிக்கிறதுக்கே அந்த காலத்திலே அவ்வளோ கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அவரை வந்து சாதாரண ஏழையா ஆளா காட்டுறதுக்காக ரொம்ப மெனக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப செலவு பண்ணியிருக்காங்க. மாசத்துக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியதா இருந்துச்சு அந்த காலத்திலே. அவருக்கு வந்து சட்டை போடாம இருக்கிறதுனால உடம்பெல்லாம் வெடிப்பு வெடிப்பா வருதுன்னு சொல்லிட்டு எண்ணெய் தூறதுக்கு ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி எல்லாம் தேய்ச்சி விடுறதுக்குன்னே 2 பெண்கள் ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காங்க. ஆட்டுப்பாலும் ஊற வச்ச கடலையும் தான் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக அவருக்கானே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆடு அந்த பாலை தான் கறந்து கொடுப்பாங்களாம். அந்த கடலையெல்லாம் எங்கேயோ இவருக்காகவே ஸ்பெஷலா விளைய வச்சு இவருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம பணம்னு சொல்லி மதிச்சு லக்ஷ்மியா மதிச்சு நம்ம கடவுள்கிட்ட வச்சு கும்பிடுறோமே, அந்த லக்ஷ்மியில இந்த ஆளோட படத்தை வச்சு நம்ம வணங்குறோமே, எவ்வளோ ஃபேக்கா நம்மளை உருவாக்கி வச்சு. இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடியையும் பத்தியும் நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. ஏன்னா ஆர்எஸ்எஸ்குள்ள பெரிய பிரச்சனை நடக்குது. மோடிஜி வந்து ரிட்டையர் ஆயிடணும், வேற யாரையாவது புதுசா ஒருத்தரை பிஎம்மா போடணும்னு. அவங்களுக்குள்ள அமைச்சரவையில ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களை தான் வைக்கணும்னு இருக்காங்க. இவங்க அவங்களுக்குள்ளேயே நிறைய கிளாஷஸ். மோடி இப்போ குஜராத்ல பிரைம் மினிஸ்டரா இருந்ததுல இருந்து எத்தனை பொண்ணுங்களோட இருந்திருக்காருன்றது எல்லாம் இப்போ எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கு. நிறைய வீடியோல நிறைய ட்விட்டர்ல போட்டுட்டே இருக்கிறாங்க. அமைச்சரவையில எப்படி அவங்கள எல்லாரையும் அமைச்சரா வச்சிருக்கிறாங்கன்னா மிரட்டி மிரட்டி தான் அவங்கள வீடியோ போட வச்சு, இல்லைன்னா உனக்கு பதவி கிடையாது, அந்த சரி பதவி வேண்டாம்னு சொல்லி விலகினா கூட உன்னை அசிங்கப்படுத்திடுவேன், உன்னோட வீடியோஸ் எல்லாம் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் பண்ணி பண்ணி தான் இவங்க எல்லாரையும் இப்படி எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே பொய் தான். நியூக்ளியர் ரேடியேஷன் சொல்றாங்க, அதுவும் பொய் தான். அது நம்மளை பாதிக்க போறது இல்லை. ஆனா அது நம்மளை பாதிச்சிடும் நம்மள ஒரு பயத்திலேயே வச்சிருக்கிறாங்க. எதுவுமே பண்ணக்கூடாதுன்ற நோக்கத்துல நம்ம புரட்சிகரமாவோ புதுமையாவோ இல்ல நம்மளோட கண்டுபிடிப்பா எதுவும் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துல இதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், நீ எதுக்கு இதுக்கு மேல மீறி செய்யக்கூடாது, நாங்க சொல்றோம் நீ செய், அவ்வளவுதான். இப்படிதான் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது எல்லா இடத்துலயும் உணவா இருந்தாலும் சரி, வெதர் கண்டிஷனையும் மாத்திட்டு இருக்காங்க. எல்லாத்துலயும் பொய், எல்லாமே பொய். 5ஆம் தமிழர் சங்கம், 5ஆம் யுக கட்சி ஆட்சிக்கு வந்து நம்ம இதை எல்லாத்தையும் உண்மையெல்லாம் வெளிக்கொணர்ந்து இவங்களெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம நல்ல அழகான, அமைதியான, ஆரோக்கியமான உலகத்தை உருவாக்குவோம். உலக ஒற்றுமைக்காகவும், தமிழருக்காகவும், தமிழ் மண்ணுக்காகவும் நாம வேலை செய்வோம். நன்றி, வணக்கம்.